ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பு, உள்ளே போகக்கூடாது. நம்ம பார்த்தீங்கன்னா அப்படி காட்டாக்குடியே குளிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிடுறோம். ஸோ காய்ஸ் வணக்கம், நான் உங்கள் செல்வா ரைடர். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம ஒரு ரைடு கிளம்பிட்டோம். ஸோ அதை நம்ம கூட பில்லியனா அருண் பாய் தான் வராரு. நேற்று பார்த்தீங்கன்னா சரியான சம்பவம் ஆகிட்டு அவர் வண்டிக்கு, அது நான் பிறகு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படின்ட்டு. ஸோ நம்ம கூட பார்த்திங்கன்னா ஒரு 4 ரைடர்ஸ் வராங்க. பொண்டியிலேருந்து கிளம்புவோம். ஸோ வாங்க கிளம்பலாம். இப்போ மழை இல்லை, என் பாதைக்கு மழை வந்து பிடிச்சி மேயும் எனக்கு கொஞ்சம் நேரத்தில். அதுக்கு முன்னாடி நம்ம பைக்கை வார்ம் அப் பண்ணிக்கலாம். அந்த லைட்டு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணி கீழே. அருண் பாய் ஊற்று பார்க்காரு, ஆங்கிள் கரெக்டாகன்னு பார்க்குறேன். எனக்கு ரைடு பண்ணுறோம், பில்லியனா உட்காந்து ரைடு பண்ண போகிறேன் செல்வா ரைடரோட. பார்ப்போம் எப்படி ஓட்டுறாருன்னு பார்ப்போம். ஸோ இவர் கொஞ்சம் நேரம் ஓட்டுவார், பிறகு நானும் கொஞ்சம் நேரம் ஓட்டுவேன். ஸோ என் வண்டியில் இன்றைக்கி தான் பில்லியனா நக்கார போகிறேன். இது வரைக்கும் என் வண்டியில் பில்லியனா காரில். ஸோ வந்து நம்ம வண்டியில் பில்லியனா காருவோம். கொஞ்சம் நான் பாதி தூரம் நான் ஓட்டுவேன், பிறகு பாதி தூரம் அவர் ஓட்டுவார். ஆக்சுவலாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்காம் ஒரு சம்பவம் பண்ணிட்டு காலையில் வண்டி ஒரு சம்பவம் பண்ணிட்டு இன்டர்காம் ஒரு சம்பவம் காலங்காலத்தில் இன்டர்காம் சம்பவம் பண்ணிட்டு. ஸோ வண்டியில் செக்அப் பண்ணணும். ஸோ இன்டர்காம் என்னன்னு தெரில, ஆன் பண்ணுறேன், ஆனே ஆகலை. ஸோ என்ன பிரச்சனை தெரில, அதுவும் பார்க்கணும். ஸோ வாங்க வழியில் போய் பார்ப்போம் என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம். காலையிலே பார்த்திங்கன்னா இவ்வளோ சம்பவம் நடக்குன்னு நான் எது கூட பார்க்கல. C20 நம்ம ப்ளாக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே நைட்டெல்லாம் சால்வ் ஆச்சு. நைட்டு தான் இப்படி நம்மளுக்கு கொஞ்சம் மார்னிங் பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணுறேன், சால்வ் ஆகலை. ஸோ அருண் பாய் நானும் கனெக்ட் பண்ணி அதுலேருந்து பேசிட்டு வரலாம் அப்படி சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் பேசுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒர்க்கே ஆகலை. சரி, இதுதான் நடக்கிறது தானே, எலக்ட்ரானிக் தானே, இதெல்லாம் நடக்கும். அது பெருசாக எடுக்க தேவையில்லை. பார்க்கலாம், வாரண்டியில் போடலாம், வாரண்டியில் இருக்குது, அதில் போட்டு நம்ம கிளைம் பண்ணலாம். டிராஃபிக்காக பாருங்கள், அர்லி மார்னிங்கு 3 மணிக்கு டிராஃபிக்கு, அது ட்ரக்கு. நைட்டு இங்கே பிரச்சனையே இதுதான் பார்த்துக்காங்க. நைட்டு நம்ம ட்ரைவ் பண்ணுறோன்னா இந்த தானா சைடு, தானா கல்யாண் பிவண்டி சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இல்லை ட்ரக்காக தான் இருக்கும். நம்ம அதையும் பார்த்துட்டு தான் போகணும். ஏன்னா இவங்க வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைட்லாம் அவங்களுக்கு அவ்வளோ தெரியாது, மிரர் விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்களுக்குலாம். ஸோ அதனால் நம்ம தான் ரைட்டை எடுத்து பார்த்து போகணும். இது நம்ம ஆப்போசிட்டு போகிறோம். இப்போது ஆப்போசிட் பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா அது வேலை நடக்குது, அதனால் அவங்க ராங் சைடில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதில் தான் போயிட்டுருக்கோம். என்றைக்குமே எப்படி நம்ம ராங் சைடில் கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்து போகணும். ஆக்சுவலாக க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா, அந்த க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸு. ஸோ ரைடாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு க்ளவுஸ் நம்ம வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸ் வாங்கணும்னு நினச்சிருந்தேன், ஒன்று வாங்கிட்டேன். ஸோ இது இன்றைக்கி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ரைடர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அங்கே கரெக்டாக 4 மணிக்கு கரெக்டாக வந்துடுவாங்க. ஸோ அதுக்கு கரெக்டாக நம்ம டைமுக்கு போயிடணும். நைட்டு தூங்கலான்னு பார்த்தோம் 2 மணி நேரம், ஆனால் தூக்கமாக வரல. ஸோ அருண் ப்ரோ நானும் எவ்வளோ ட்ரை பண்ணோம் தூங்குறதுக்கு. என்ன ப்ரோ நைட்டு தூங்குறதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணோம். ஆமாம், மார்னிங் ரைடு இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சாலே தூக்கம் வர மாட்டேங்குது. அதுவும் அர்லி மார்னிங் ரைடு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தூக்கமே வராது. இந்த க்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வென்டிலேஷனே கிடையாது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் கை உள்ளே எனக்கு இப்போ ஃபுல்லாக வேக்குது, எனக்கு அது ஃபீல் ஆகுது உள்ள. ஸோ நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டாரு. ஸோ பின்னாடி தான் வந்துட்டுருக்காரு. அங்கேருந்து ரைட்டாக நம்ம இன்னும் 2 ரைடர்ஸ் அங்கே நிற்கிறாங்க, அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அப்படி கிளம்பிடும். ரைடர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ நம்மளே பெட்ரோல் போட போயிருக்காங்க. ஸோ நம்ம வண்டி இங்கே நிற்குது. வர முச்சிலே பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. சம்பவம் என்னென்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு சம்பவம் மறுகாடு பறந்துட்டு ஒரு ஒன்றுமே இல்லை, அந்த இது மாதிரி தான் இருக்குது. இது அங்கே போய் கழுத்திடும், அதே இல்லைன்னு பாரு, இதை வச்சு என்னது. ஸோ லதா ஹாய், நம்ம இங்கேருந்து கிளம்புறது தான் லொக்கேஷனுக்கு. நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவோம் அங்கே முன்னாடி போயிட்டு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து டேரெக்டாக நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஸோ நம்மளோட கரிகாலன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சவுதி எல்லாம் பறந்து வண்டி ஃபுல்லாக அழுக்காயிட்டுங்க. இந்த மடுகாடு விழுந்தது தான் எனக்கு மனதாக கஷ்டமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் இருக்கிட்டு நெக்ஸ்ட் ரைடில் பார்த்துக்கலாம். ஸோ மடுகாடே வேண்டாங்க, மடுகாடே தூக்கி எரிஞ்சிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலாவை எப்படி மாடிஃபை பண்ணியிருந்தோம் அதே மாதிரி தான் அமித் மாடிஃபை பண்ணியிருக்கான். ஸோ அமித் हाय अमित, चलो चलते हैं अपन अभी राइड पे। गाड़ी सब रेडी किया ना तेरा? सब ओके, चेन लू வீல் எல்லாம் அடிச்சு ரெடியாக வந்திருக்கான் பக்காவா.
லைட்டு மாட்டியிருக்கான். சரி ஓகே, நம்ம எப்படி மாடிஃபை பண்ணியிருந்தோமோ சேம் அதே மாதிரி தான் மாடிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம கூட ஜாயின் பண்ணுறாரு பிரவீன். ஹாய் ப்ரோ. ஹாய் பாய் பிரவீன். ஃபர்ஸ்ட் ரைட் நம்ம கூட. அதில் வேறு பார்த்தீங்கன்னா மழை வேறு வந்துருச்சு. ஸோ மலையில் வந்து பைக் ஓட்டுறது வேறு மாதிரி ஃபீல் உண்டு. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மலையில் ஓட்டுறது. இதுலேயும் அந்த ஆஃப் ரோட் பண்ணி போகிறது பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கோவா ஹைவே பார்த்திங்கன்னா எப்போ ரெடி ஆகும் யாருக்குமே தெரியாது. ஆகமத்தில் இது ஒரு 10 வருஷமாக அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி நாங்கள் மூவ் பண்ண பார்த்தீங்கன்னா விடிய ஆரம்பிச்சிட்டு அந்த சன்ரைஸை பார்க்க முடிச்சல அப்படி இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு மார்னிங்கில். அதுக்கப்புறம் மழையும் நிற்கலை. ஸோ நாங்களும் கேட்கல. ஸோ நான் ஸ்டாப்பாக நாங்களும் ரைட் பண்ணி அங்கே கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் ஏதோ ஹோட்டல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ஹோட்டலும் ஓப்பனாக கிடையாது. அதுக்கப்புறம் நாங்கள் டைரெக்டாக போய் ஒரு லொக்கேஷன் நின்னோம். அங்கே தான் போய் சாப்பிட்டோம். ஸோ அந்த ஹோட்டலுக்கு நேம் கூட நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான இடத்துல நின்றுட்டுருக்கோம். ஸோ பார்க்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படின்னு ஒரு விஷயம் காட்டுற பாருங்க. ஆப்போசிட்டில் எப்படி இருக்குது, தரமாக இருக்கா பார்த்தீங்கன்னா ஃபுல் மலை. இங்கே பார்த்தீங்கன்னா ரீல்லாம் எடுத்துருக்கோம், ஃபோட்டோ போடுவோம். ஸோ இன்ஸ்டாவில் இருக்கும், லைக் பண்ணிக்கோங்க. ஏங்க உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா, டைவர்ஸ் ஆயிடுச்சா, இல்ல கடன் தொல்லையா, கூவா வெட்டி இல்லங்க, ஊர் பேர் தெரியலங்க, இல்ல ஒரு ஏங்க டீச்சர் யார் சாமி இவன்? ஸோ கைஸ் ஃபைனலாக லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் லொக்கேஷன். நீங்கள் ரோட்லேருந்து வாரீங்கன்னா இப்படி தான் நீங்கள் வருவீங்க. ஸோ இப்படி வந்துட்டீங்கன்னா சின்னதாக கேட்டு மாதிரி இருக்கும். ஸோ கடை மாதிரி இருக்கும். ஸோ இதுலேருந்து தான் நம்ம உள்ளே போகணும். இந்த கேட்டு மாதிரி இருக்கா, இதுக்குள்ளே தான் போகணும். வேறு மாதிரி இருக்கிறது, வேறு மாதிரி பைக் கொண்டு போகலாம் நினைக்க உள்ள. ஒத்தையில் போகும்போதுக்கு பயமாக தான் இருக்குது. கிளவி அப்பவுமே சொன்னான், ஒத்த அடி பார்த்தில்ல, ஒத்தையில் போகாதுன்ட்டு. நான் தைரியமாக போயிட்டுருக்கேன். இங்கே பார்த்தா ஒரு 50 மீட்டர் உள்ளே தான் இருக்குது. லைட்டாக ட்ரெக்கிங் தான் ரோட்லேருந்து, ரொம்ப பக்கம். ஸோ டாப் பாக்ஸ் வச்சுருந்தோம்ல, ஸோ நம்ம டேங்க் பேக்கு கேமரா எல்லாமே இதில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இதையும் எடுத்து கிளம்பிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் ரிக்ஸுங்க எங்கள் ஊருக்காரங்களாம் ரன்னிங் அந்த ரோடு. ஸோ அதில் வண்டி போயிட்டே இருக்கிறனால நம்ம அங்கே எந்த பொருளும் வச்சுட்டு போக முடியாது. சத்தம் கேட்குது. ஊர்லேருந்து வரோம்னா நம்ம அப்படி வர. மலை தக்காளி கிடக்குயா எங்க, வேற மாதிரி லொக்கேஷனுங்க. இங்க பாருங்க, வேற மாதிரி. அங்க பாருங்க ஒரு அருவிய, தண்ணிய பாருங்க, தண்ணிய பாருங்க. ஒருத்து வருமா ஒருத்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குது. இதுதான் அப்படியே க்ரீனாக இருக்கா. வாங்க அப்படியே முன்னாடி போகலாம். ஃபுல்லாக கல் கொஞ்சம் வலுவுதுங்க கீழே. இந்த ரன்னிங் தண்ணினால் கல் கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது. கொஞ்சம் அந்த குடிச்சிட்டு இங்கேயே வந்து குடிச்சிட்டு இந்த பாட்டில்லாம் போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிச்சுருக்காங்க. மற்றபடி தண்ணி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரிங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பு, உள்ளே போகக்கூடாது. நம்ம பார்த்தீங்கன்னா அப்படி காக்கா கூலியை குளிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி வேணும். ஆனால் வேறு வழி இல்லை. நீச்சல் வேறு தெரியாதா, நீச்சல் தெரியாத ஒரு அசிங்க தான். பட் வேறு வழி இல்லை. நம்ம எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, வேறு மாதிரி
ஸோ இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்கணுன்னா வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.